ஃபில் சால்ட் அவர்களுடைய பேட்டை வந்து நீங்கள் ஐபிஎல் யூஸ் பண்ண பேட்டு சரியில்லைன்னு இருக்காங்க. அதாவது ஐபிஎல்ல விளையாடிட்டு இருந்த அதே பேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வைட்டாலிட்டி பிளாஸ்ட் T20 நடக்குது இல்லையா, அதில் போய் விளையாடிட்டு இருக்காரு இங்கிலாண்டில். அந்த பேட்டை வந்து இதே மாதிரி இந்த காஜை உள்ளே விட்டு எடுத்து பார்க்கும்போது என்னங்க பேட்டிங் காஜ் அந்த இதுக்குள்ளே விட்டு வச்சோம்னா உங்கள் பேட்டு பத்த மாட்டேங்குது அப்படின்னு கிரவுண்ட்லேயே நமக்கே நடந்திருக்கு. ரவீந்திர ஜடேஜா, மகேந்திர சிங் தோனி, அவருன்னு நிறைய பேர் பேட்டுக்கே வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்துருக்காங்க. அப்புறம் வேற பேட் எடுத்துட்டு வருவாங்க, அது சரியான இந்த பேட்டில் ஆடுன்றவங்க முடிஞ்சு போயிடும். இந்த வைட்டாலிட்டி பிளாஸ்ட் T20ல என்ன நடந்திருக்குது இங்கிலாண்டில் அப்படின்னா, இந்த அம்பையர் ஒருத்தர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன இது பேட்டு உள்ளே போக மாட்டேங்குது இதுக்குள்ள, அந்த பேட் எடுத்து ஓரமாகவே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜராக பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணிக்காங்க. என்ன ப்ரொசீஜர்னா, அதுக்கப்புறம் ஆஃப் த ஃபீல்டு திரும்ப அந்த பேட்டை வாங்கி அதை ஓரமாக இவங்களே வச்சுக்கிட்டு அந்த பேட்டை டெஸ்ட் பண்ணுறாங்களாம். அப்படியே சுற்றி முற்றி பார்த்து மெஷினுக்குள்ளே விட்டு எடுக்கிறது, கிரைண்டருக்குள்ளே விட்டு எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் 1000 விஷயங்களை பண்ணி என்ன இந்த பேட்டு என்ன பேட் அப்படி கண்டுபிடிக்கிறாங்களாம் இவங்க. இதுதான் இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். ஆமாம், அதை விளக்கம் கொடுத்துருக்காரு ஒருத்தர், எதனால் நாங்கள் இவ்வளோ டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ பண்ணி அதுக்கப்புறம் சார் ஐ எம் வெரி சாரி, என்கிட்ட கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி இந்த படத்துலலாம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் உள்ளே வந்து அதை செக் பண்ணி முடிச்சுட்டு ஐ எம் வெரி சாரி இட்ஸ் எ ஃபேக் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க தெரியுமா. வீட்டெல்லாம் ஃபுல்லாக கலைச்சி போட்டு அந்த மாதிரி பேட்டை ஒன்றும் இல்லாமல் உருக்குலைச்சி அங்கே இங்கேன்னு திருப்பி பார்த்துருக்காங்க இவங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை ஐம் சாரி, இந்த பேட் வச்சு நீங்கள் அடுத்த மேட்ச் ஆடலாம் அப்படின்ட்டு பேட்டை கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதைத்தான் நாங்கள் அப்போவே சொன்னோம்னு சொல்லி அவருடைய கிளப் டீமும் பிளேயர் தரப்புலேருந்து சொல்லப்படுது.